ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துவதிலே, சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 1 யோவான் 3வது அதிகாரம் 21, 22 வசனங்கள் இவ்வண்ணமாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்திலே தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் வேண்டிக் கொள்கிறவைகளை அவராலே பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் முதலாவதாக ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பிரியமானவர்களே என்று சொல்லி. அப்போ பிரியமாக இருக்கிற நாம் அவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறவைகள் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் முதலாவதாக நம்மளுடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்காதிருக்க வேண்டும். நம்மளுடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்காதிருக்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஒரு விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்ரீ கொண்டு வரப்படுகிறாள். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் பிரகாரமாக அவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களில் பாவம் செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் முதல் கல் எறியட்டும் என்று சொல்லி. ஆனால் ஒருவர் கூட கல்லை எரியவில்லை. ஏனென்றால் எல்லோரும் இருதயத்திலே குத்துண்டவர்களாக கடந்து போவதை பார்க்கிறோம். முதலாவதாக நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்காதிருக்கும் போதுதான் நான் தேவனிடத்திலே வேண்டிக் கொள்வதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே, நம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரிங்க, என்னுடைய ஜென்ம சுவாபத்தை மாற்றுங்க என்று கேட்டு நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்கப்படாத வகையிலே நல் வழியிலே நாம் நடக்க வேண்டும். அடுத்தபடியாக நாம் தேவனிடத்திலே தைரியம் கொண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் தேவனிடத்திலே தைரியமாக கேட்க வேண்டும். பவுலடியார் சொல்லுகிறார், பரிசுத்த பவுலடியார், ஏற்ற சமயத்தில் சகாயம் பெறும் கிருபையை பெற தைரியமாய் கிருபாசன தண்டை சேர கடவீர்கள் என்று சொல்லி ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்ம ஒரு தைரியத்தோடு கூட அவருடைய சமூகத்தில் நின்று அடுத்து சொல்லுகிறார், அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு என்று சொல்லி. அப்போ அவருடைய கற்பனை என்றால் என்ன? அவருடைய கற்பனை அப்போஸ்தலனாகிய பவுலடியார் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் சொல்லுகிறார், கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்த இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், 10 கட்டளைகளை ஒன்றாக்கி உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்திலும் அன்பு கூறு, உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி என்று சொல்லி. இப்போ இந்த மாயமற்ற அந்த குற்றமற்ற நல் மனசாட்சியிலிருந்து பிறக்கிற அந்த தூய்மையான அன்பை ஒருவருக்கொருவர் செலுத்துகிறவர்களாக நாம் இருக்கும்போது அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்கிறவர்களாக இருக்க முடியும். அது மட்டுமல்ல, அவருக்கு பிரியமானவைகளை நாம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவைகளை நாம் செய்கிறவர்களாக இருக்கணும். இந்த சிறியரில் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதோ நாம் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாட ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம் எத்தனை ஏழைகளுக்கு இறங்குகிறோம், எத்தனை ஊழியங்களை தாங்குகிறோம், எத்தனை காரியங்களை கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களாக செய்கிறோம் என்று ஆராய்ந்து பார்ப்போம். இப்படி நாம் முதலாவதாக நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்காதிருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் ஒரு தைரியத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். மூன்றாவதாக அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்கிறவர்களாக அவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்தோம் என்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதையெல்லாம் அவராலே பெற்றுக்கொள்ளப்படும். அல்லேலூயா. இந்த கிருபைகளுக்குள்ளாக அவர் நம்மை நடத்தும்படியாக கண்களை மூடுவோம். பரிசுத்தமான தேவனை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளிலும் கேட்டு கற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் நிலைத்திருக்க அதை கை கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அதன் நிமித்தம் நாங்கள் வேண்டிக் கொள்வதை எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.